I'm an ardent fan of சாம்பி சௌத்ரி. ரொம்ப வருஷமாக எனக்கு அவர் வந்து நெருங்கிய நண்பர். அவரோட நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் சாம்பி சௌத்ரி பாஸ் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். ரமேஷ் சொன்னது போல் அவருடைய எல்லா தயாரிப்புகளையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவுடைய நற்செய்தியை பல விதங்களில் நம்ம சொல்லலாம். நான் பிரசங்கிக்கிறேன், எனக்கு இந்த சினிமா தொழில் தெரியாது எனக்கு. ஆனால் அவர் இதில் ரொம்ப சரியான ஒரு தேர்ந்தவர். அவருடைய திரைப்படங்கள் நல்ல கருத்துக்களை ஆழமான விதத்தில் விவரமாக அழகாக சொல்லக்கூடியவர், கவர்ந்திருக்கிற அளவுக்கு சொல்லக்கூடியவராகவே எப்போதும் அவருடைய திரைப்படங்களை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். அதே போல தான் இந்த திரைப்படமும். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோங்கிறத நான் இன்றைக்கு யோசித்து பார்க்குறேன். ஏன்னா ஒரு காலத்தில் கலாச்சாரத்தோடு இந்த உலகத்தின் கலாச்சாரத்தோடு நம்ம எந்த விதத்துலையும் கலக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை பிரித்து எடுத்துக்கணும். இந்த உலகத்தோட எந்த மிக்ஸுமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நான் வளரும்போது ஒரு ரேடியோ கூட கிடையாது எங்கள் வீட்டில். ரேடியோலாம் பிசாசுன்றுவாங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட சொல்லி இந்த ரேடியோ வாங்குறதுக்குள்ளே எனக்கு பெரும்பாடு ஆகிடுச்சு. ஏன்னா நான் மியூசிக் வாசிக்க ஆரம்பித்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மியூசிக்கு. கொஞ்சம் பாட்டு கிட்டு கேட்கலான்னா அதெல்லாம் கூடவே கூடாது. எந்த விதமான களியாட்டங்கள், எந்த விதமான இந்த என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்லி ரேடியோவே கிடையாது. பாருங்கள், ஊரெல்லாம் ரேடியோ இருக்குது, பக்கத்து வீட்டிலலாம் ரேடியோ இருக்குது, எங்கள் வீட்டில் கிடையாது. வாங்க முடியாது இல்லை, கிடையாது, வைக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நானும் என் தம்பியும் காலில் விடாத குறையாக கேட்டு ரொம்ப நாளாக கெஞ்சி நாங்கள் 2 பேருமே மியூசிக் வாசிப்போம். நல்ல சரின்னு கடைசியில் அப்ரூவ் பண்ணார். சரின்னு ஒரு பெரிய ரேடியோ செகண்ட் ஹேண்டில் கிடச்சிது. 90 ரூபாய்க்கு போய் வாங்கினேன் ஒரு இடத்துல. வாங்கி நானும் வாங்கிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் இருந்து ஏற்கனவே ஒரு பெட்ஷீட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க, போத்தி எடுத்துகிட்டு வாங்க. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க, பாஸ்ட் விட்டுது இது போகிறேன்னு சொல்லி போய் ரிக்ஷாவில் அந்த ரேடியோவை ஏசி பெட்ஷீட்டில் மடித்தம் பாருங்க. அந்த வித்தவர் வந்து பார்த்தியாப்பா வாங்கிட்டு தானே போகிறீங்க, திருட்டு போகிற மாதிரி மறைச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. இல்லைங்க, இது வேறு விஷயங்க. இப்போ என்ன சொல்கிறது, நான் எங்கள் மதம் எங்கள் இதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கே ஒரு மாதிரி இருந்தது பாருங்க சொல்கிறதுக்கு. அப்படி எடுத்துகிட்டு வந்தோம். அப்படி தான் நான் முதல்ல கேட்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் 2 சைடில் வந்துட்டு போட்டுக்கிட்டு வெளியே கேட்டுட்டு இருக்கோம். மொல்லமாக வச்சு தான் கேட்கணும். அது வெளியே சத்தம் கிடைச்சுன்னா திட்டுவாங்க. அப்புறம் டிவி வந்தது. டிவியும் ஆந்தி கிறிஸ்து அது இதுன்னு சொல்லி அதை வேணாம் சொன்னால். ஆனால் இப்போது நாங்கள் எல்லாருமே அதெல்லாம் வந்து அந்தி கிறிஸ்து நினச்சி நாங்கள் எல்லோரும் இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருக்குறோம். இது பெரிய முன்னேற்றம் தான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் ரிச்சர்ட் நெய்பர்னு ஒரு ரைட்டர் ஒரு புக் எழுதினார் பாருங்க, கிரைஸ்ட் அண்ட் கல்ச்சர். அதாவது இந்த கலாச்சாரத்தோடு கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு கலக்கக்கூடாதுங்கிறத பற்றி டிஸ்கஷன் இல்லை. அதில் 4 விதமான அபிப்பிராயங்களை சொல்கிறாரு அவர். அதில் முதல் அபிப்பிராயம் பார்த்த உடனே எனக்கு ஐயோ இதுதான் நம்ம இதில் தான் வளர்ந்தோம் நம்ம அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, வச்சிக்கவே கூடாது, இந்த உலகத்தின் எந்த காரியத்தோடு நமக்கு தொடர்பே இருக்கக்கூடாது, நம்ம அப்படியே ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், நம்ம வந்து அப்படியே சுத்தமாக இதுலேருந்து பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உலகத்துக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பைபிளில் அப்படி போதிக்கல பாருங்கள். பைபிளில் கிரேஸை பற்றி சொல்லுது இல்லையா, கிருபையை பற்றி. சேவிங் கிரேஸ் வேறு, ரட்சிக்கிற கிருபை வேறு, காமன் கிரேஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன, எல்லார் தலையிலையும் மழை பெய்யுது, எல்லாருக்கும் சூரிய ஒளி வீசுது, நல்லோர் மீதும் தீயோர் மீதும். அதுதான் காமன் கிரேஸ்னு கிறிஸ்டியன் டீச்சிங்கில் இருக்குது, தியாலஜியில். அது எல்லாருக்கும், பாவிக்கும் சரி, நீதிமானுக்கும் சரி, கெட்டவனுக்கும் சரி, நல்லவனுக்கும் சரி, பொல்லாதவனுக்கும் சரி, எல்லாருக்கும் வருது. கடவுள் கிருபையாக அதை தராது. அதை காமன் கிரேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காமன் கிரேஸை பற்றி நிறைய எழுதுகிறாங்க பாருங்கள். என்ன விதமான டேலண்டட் ஆளுங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இசையிலையும் மற்ற காரியங்கள்லையும். பொதுவாக அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த அவங்க டேலண்ட் எங்கேருந்து வருதுங்க, இவங்க ஒன்றும் உற்பத்தி பண்ணல, கடவுள் அவங்களுக்குள்ளேயே பிறப்புலேயே நிறைய பேருக்கு வச்சுட்டார் டேலண்ட்டை. என்ன மாதிரி இசையமைப்பாளர்கள், என்ன மாதிரி மியூசிஷியன்ஸு. எனக்கு மியூசிக்கில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால
வியப்போட பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில சின்ன பிள்ளைங்க என்ன மாதிரி வாசிக்கிறாங்க இசையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய காமன் கிரேஸ் அவர்களுக்கு அந்த எபிலிட்டியை கொடுத்துருக்குது. அதை நம்ம ரசிக்கலைன்னா, அதை வந்து கேட்கலன்னா, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்னால், அப்போ கடவுள் கொடுத்த அந்த வரத்தையே நம்ம வந்து டிமீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது அவர் சொல்கிறார், ரிச்சர்ட் நேபர் சொல்கிறாரு, அந்த கலாச்சாரத்தோடய வச்சிக்கக்கூடாது, நம்ம அப்படியே சுத்தமாக பிரிஞ்சிருக்கணும், நம்ம வேற மாதிரி ஆகிடணும் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயங்கிறார். அப்படி தான் ரொம்ப நாள் இருந்தோம் பாருங்கள். ஆனால் இயேசு எப்படி இப்போ சொல்கிறாரு, ஒரு கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து மொத்த மாவில் கொஞ்சம் மாவு அப்படி வச்சா மொத்த மாவும் புளிச்சிடும். எதுக்கு சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் அப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ என்ன சொல்கிறாரு, நம்மளை கொண்டாந்து இந்த உலகத்தில் அப்படி வச்சிருக்கிறாரு. எப்படி வேலை செய்ய போகுது? கொஞ்சம் புளித்த மாவு மாதிரி வச்சிருக்கிறாரு. இந்த மொத்த கல்ச்சரில் நம்மளை வச்சிருக்கிறாரு. இதில் கலக்காமல் இருந்தோம்னா அது புளிக்காது, அது புளிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது எல்லாரும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட போகிறாங்க, எப்படி அவங்க தொடப்பட போகிறாங்க, எப்படி நம்ம சொல்கிற காரியங்கள் எப்படி அவங்களுக்கு போய் சேரப்போகுதுன்னா, நம்ம இந்த கலாச்சாரத்தில் ஊடுருவ வேண்டும். கர்த்தர் வந்து நம்மளை எப்படியெல்லாம் ஊடுருவணுமோ அப்படி ஊடுருவ சொல்லுகிறார். அப்போ இசை மூலமாக, இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக, அதில் சிறந்து விளங்குகிறது மூலமாக, சில கலைகள் அதில் சிறந்து விளங்குறது மூலமாக கிறிஸ்தவர்கள் இந்த கலாச்சாரத்தை ஊடுருவ வேண்டும், அதில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த வேண்டும். அப்போ மொத்தமாகவும் கிறிஸ்து யார் என்கிற செய்தி பல விதங்களில் போய் அது சேரும் என்பது தான் உண்மை. அந்த விதத்தில் நான் பிரதர் ரமேஷை எப்போவுமே பாராட்டுகிறேன். அவர் ரொம்ப டேலண்டட் பர்சன். கர்த்தர் அவர் சினிமா உலகத்தில் இருந்தப்பவே கடவுள் கொடுத்த டேலண்ட் தான் அது. அதை அப்படி பயன்படுத்திட்டு இருந்தார். இப்போ வந்து இதை கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறார். அவர் மேலும் மேலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவரை பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார்.